நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ சரி, நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் எங்களுக்கு மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழக அரசு பொதுப்பணித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன் 5 நாட்களுக்கு முன்னாடி 23/8/2025 வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்கம் டாக்ஸுக்கும் டிராவல்டர் போஸ்டிங்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பொதுப்பணித்துறையில இருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்பவும் ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டேட்டுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் பாத்தீங்கன்னா 19/9/2025 சொல்லிருக்காங்க. பட் ஒரு 4-5 ஸ்டேட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு இந்த ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேஷ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்குள்ள 20/9/2025 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ இதோட மூல அப்டேட் தான் இந்த வீடியோ ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். பிசினஸ் ரிலேட்டட் queries சைட்ல கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்து கொண்டிருப்பது டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் வெப்சைட் இப்ப திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ரெக்கமெண்ட் எகென்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இன் தி சிஜிஎஸ்டி சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி நான் ஓபன் பண்ணி வச்சிட்டேன். சோ இதுதான் அந்த நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் 23/8/2025 அதாவது 5 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 13/9/2025 சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க 20/9/2025 பாத்தீங்கன்னா சம் ஆஃப் ஸ்டேட்டுக்கு கொடுத்திருக்காங்க. அந்தமான் நிக்கோபார், ஐஸ்லாண்டு, லக்ஷாத்வீப், ஜம்மு காஷ்மீர், லடாக்கா. சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் 20/9/2025 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த கட் ஆஃப் டேட், இதோட ஏஜ், அதர் எலிஜிபிலிட்டி எல்லாமே 13/9/2025 அப்போ உங்களுக்கு தெரியும். சோ என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் அசிஸ்டன்டும் ஹேவல்டர் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த டாக்ஸ் அசிஸ்டன்ட்க்கு ஒரு காலி பணியிடங்கள், உயர் கேட்டகரிகளுக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா லெவல் 4க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 27,500 முதல் 81,100 வரை சம்பளம் சொல்லிருக்காங்க. ஹேவல்டர் போஸ்டிங் பாத்தீங்கன்னா 10 காலி பணியிடங்கள், அதுல உயர் கேட்டகரிகளுக்கு 9 காலி பணியிடங்களும், ஓபிசிக்கு ஒரு காலி பணியிடங்களும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லெவல் 1க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 18,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 56,900 வரைக்கும் சம்பளம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி தி அடிஷனல் கமிஷனர் CCASL OO தி பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் CGST அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் குவாத்தி கமிஷனரேட், ரூம் நம்பர் 113/112, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், GST பவன், கேடர் ரோட், ஃபேன்சி பஜார், குவாத்தி 781-001. இந்த அட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13/9/2025 அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதே 20/9/2025 பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மேல சொன்ன மாதிரிதான் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு தனித்தனியா கொடுத்திருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. எக்ஸாமினேஷன் வச்சுதான் எடுக்க போறாங்க. அது பிளாக் இங்க் இதை யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னாலும் பிளாக் இங்க் பென், பால் பாயிண்ட் பென் இதை வச்சுதான் யூஸ் பண்ணணும் சொல்லிருக்காங்க. இது முற்றிலும் ஸ்போர்ட்ஸ் பெர்சனுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்குது. இதுல இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல வந்தவங்க, நேஷனல் காம்படிஷன் வந்தவங்க,
இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ல வந்து செலக்ட் ஆனவங்க, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கேம் பார் ஸ்கூல்ஸ் இருந்தவங்க, அதே மாதிரி கேலோ யூனிவர்சிட்டி கேம்ஸ்ல இருந்தவங்களா இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் 27 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பாத்தீங்கன்னா 5 years 10 years சொல்லிட்டு உங்களுக்கு அஸ்பர் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் இப்ப என்னென்ன இருக்குதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, சோ அது வந்து எலிஜிபிள் கேட்டகரியில வருவீங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கல்வி தகுதி. அதுல டாக்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. டாக்ஸ் அசிஸ்டன்ட பொறுத்த வரைக்கும் டிகிரி வந்து முடிச்சிருந்திருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 800 கீ வந்து பெர் அவருக்கு வந்து நீங்க வந்து டைப்பிங் பண்ற ஸ்பீடு வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஹேவல்டர் போஸ்டிங் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து மினிமம் வந்து ஹைட் வந்து 157.5 இருக்கணும். அதே மாதிரி செஸ்ட் வந்து 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பாண்ட் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதாவது 81 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. பிசிக்கல் டெஸ்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து 1600 மீட்டர் வந்து 15 நிமிஷத்துக்குள்ள வந்து நடக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஹைட் வந்து 152, வெயிட் வந்து 48 கிலோ இருக்கணும். ஹைட் ரிலாக்ஸபிள் வந்து பாத்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. வெயிட் வந்து 2 கிலோகிராம் வந்து சொல்லிருக்காங்க. வாக்கிங் 1 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ்க்குள்ள வந்து வாக்கபிள் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2024 20 25 24 23 22 21 2020 சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல சர்டிபிகேட் வாங்கணுங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் டீடைல்ஸ் இருக்குது, அதை நீங்க ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 65 கேம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆர்ச்சரி, அத்லெட்டிக், பட்டையா, பேட்மிண்டன், பால் பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், சோ அதுக்கப்புறம் வந்து பில்லியர்ட்ஸ், ஸ்னூக்கர்ஸ், பாடி பில்டிங், பாக்ஸிங், கேரம், செஸ், கிரிக்கெட், சைக்கிளிங், சோ இந்த மாதிரி வந்து எக்ஸெட்ரா அப் டு வந்து 65 ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எது இருந்தாலும் சரி நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இப்ப நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க. பட் அதுல என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருக்கக்கூடிய அதோடைய மார்க் ஷீட், அதே மாதிரி டிசி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கக்கூடிய அதோட சர்டிபிகேட், அதே மாதிரி உங்களுடைய கேஸ்ட் சர்டிபிகேட், என்ஓசி சர்டிபிகேட். என்ஓசி சர்டிபிகேட் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் வந்து சொல்றோம். சோ என்ஓசி சர்டிபிகேட் ஒண்ணு இல்லைன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யாரு கிரீன் சிக்னேச்சர் இருக்காங்களோ சோ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி அந்த சர்டிபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இந்த ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா 3 மாதத்திற்குள் இருக்கக்கூடிய போட்டோ தான் வந்து ஒட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்குது, நீங்க ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் டீடைல்ஸ் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்க இதை டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் 1 பி வந்து பாத்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட் டீடைல்ஸ் இருக்குது, அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அந்த டாக்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ஹேவல்டருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். சோ என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்க, டிசிப்ளின் உங்க கேம்ஸ் உங்களோட போட்டோ வந்து இங்க ஒட்டிட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட நேம், அதுக்கப்புறம் ஃபாதர் அண்ட் மதர் நேம், அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா அதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கரண்ட் அட்ரஸ் ரெண்டுமே ஒரு அட்ரஸ் இருந்ததுன்னா ஒன்னாவே மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அதே மாதிரி நீங்க என்ன கேஸ்ட் சார்ந்தவர்கள், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஜெனரல், அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன், நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல வந்து கலந்துருக்கீங்களா, அது இன்டர்நேஷனல் காம்படிஷன் லெவலா, நேஷனலா, இன்டர் யூனிவர்சிட்டியா, கேலோ இந்தியாவா, இல்ல எனி அதர் ஈவெண்டா, அதே மாதிரி லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்போர்ட்ஸ் ப்ரூஃப்கான என்க்ளோஸ்மெண்ட், என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கும்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் மார்க் ஷீட், அதே மாதிரி யூனிவர்சிட்டி டிகிரி முடிச்சு அதோட சர்டிபிகேட், ஏஜ் ப்ரூஃப்கான மார்க் ஷீட், மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட், கேஸ்ட் சர்டிபிகேட், என்ஓசி சர்டிபிகேட், அதர் ரிலவெண்ட் சர்டிபிகேட், சோ இது எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். அந்த ஜெராக்ஸ்ல உங்களுடைய சிக்னேச்சர் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, ஆதார் கார்டு நம்பர், இது எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிட்டு எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், சிக்னேச்சர் அண்ட் ஃபுல் நேம், இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து அனுப்பணும்.
சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, Instagram வந்து கான்டாக்ட் பண்ணலாம். பிசினஸ் லெட்டர்ஸ் கொரியர்ஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தாலும் சரி, நம்ம சேனலை நீங்க வந்து ஹெல்ப் பண்ண நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் எங்களுக்கு மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். So thank you friends, thank you so much, all the best for your career.